ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மேன். இன்றைக்கி நம்ம சேனலில் 2025 ஆண்டுடைய இறுதி சந்திர கிரகணம் பற்றின ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த சந்திர கிரகணம் வரக்கூடிய நாள், நேரம் என்ன, இந்த கிரகணம் இந்தியாவிலிருந்து நம்மளால் பார்க்க முடியுமா, கர்ப்பிணி பெண்கள் கேட்ட சந்தேகங்களுக்கான விடைகள் இருக்கும் இந்த வீடியோவில். முக்கியமாக அவங்க கேட்ட சந்தேகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடலாமா, தூங்கலாமா, மொபைல் யூஸ் பண்ணுறதுனால ஏதாவது பிரச்சனை வருமா, வீட்டை விட்டு வெளியே போகலாமா, கிரகணம் முடிஞ்சதும் கண்டிப்பாக குளிச்சாகணுமா, இந்த மாதிரியான சில சந்தேகங்களுக்கு இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சந்திர கிரகணம் அப்படிங்கிறது சூரியன், சந்திரன், பூமி இதெல்லாம் ஒரே நேர்கோட்டில் வரும்பொழுது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் பூமி இருக்கும். அந்த சமயத்தில் சூரிய ஒளி சந்திரன் மேலே படாத வண்ணம் பூமி மறைச்சிட்ருக்கும், தடுத்துட்ருக்கும். ஸோ பூமியுடைய நிழல் தான் சந்திரன் மேலே படும். இந்த ஒரு நிகழ்வை தான் நம்ம சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சந்திர கிரகணம் 2025 ஆண்டுடைய செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி இரவு 8:58 தொடங்கி மறுநாள், அதாவது செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி அதிகாலை 2:25 முடிவடையுது. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 27 நிமிடத்துக்கு இந்த கிரகணம் நீடிக்கும். 2022 ஆண்டுக்கு பிறகு வரக்கூடிய மிக நீண்ட கிரகணமாக இந்த கிரகணம் தான் பார்க்கப்படுது. இது ஒரு முழு சந்திர கிரகணம். இந்த கிரகணத்துடைய உச்சக்கட்ட நிலை பார்த்திங்கன்னா செப்டம்பர் 7 இரவு 11:41 மணிக்கு இந்த கிரகணம் உச்சக்கட்ட நிலையில் இருக்கும். ஸோ அந்த டைமில் கிரகணத்துடைய பீக் ஸ்டேஜ் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப பவர்ஃபுல்லான முழு சந்திர கிரகணத்தை நம்மளால் அந்த டைமில் பார்க்க முடியும். இந்த கிரகணத்தை இந்தியாவிலேருந்து பார்க்க முடியுமானா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களாலும் இந்த கிரகணத்தை நல்லாவே பார்க்க முடியும். குறிப்பாக சென்னையில் இருக்கிறவங்க கிழக்கு வானத்தை நோக்கி பார்த்தாலே இந்த கிரகணத்தை தெளிவாக பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு எழக்கூடிய சந்தேகங்களான சாப்பிடலாமா, தூங்கலாமா, மொபைல் யூஸ் பண்ணலாமா, அதுக்கான விடைகள் பார்ப்போம். சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டாங்கன்னா தாராளமாக சாப்பிட்லாம். ஏன்னா இந்த கிரகணம் ரொம்ப நீண்ட கிரகணம் அப்படின்னு சொல்லியிருப்போம். 5 மணி நேரம் 27 நிமிடங்களுக்கு தொடர்ந்து நீடிக்கும். அவ்வளோ நேரம் சாப்பிடாமல் நம்மளால் இருக்க முடியாது. நைட் டைம் அப்படிங்கிறதுனால நம்ம டின்னரை லைட் ஃபுட்டாக எடுத்துக்கணும். சாப்பிட்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. தண்ணியும் தாராளமாக குடிக்கலாம். லைட் ஃபுட்டாக எடுக்கும் போது இட்லி, இடியாப்பம் இந்த மாதிரி லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. அந்த டைமில் டீப் ஃப்ரைட் ஐட்டம், ஆயிலி ஐட்டம், நல்லா வெளியில் வாங்கின சாப்பாடு சாப்பிடாம வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் சாப்பிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு ஒத்துக்காத சாப்பாடு மட்டும் அந்த டைமில் சமைச்சு சாப்பிட வேண்டாம். சிலருக்கு காய்கறிகளில் சிலவை ஒத்துக்காது, கத்திரிக்காய் அந்த மாதிரி. அதே போல் நிறைய பேருக்கு பருப்பு ஐட்டம் இதெல்லாம் ஒத்துக்காது. அந்த மாதிரியான சாப்பாடு அந்த டைமில் சாப்பிட வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே ஒத்துக்காது அப்படிங்கும்போது அந்த டைமில் ஜீரண சக்தி ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும், வாமிட்டிங் வரும். அதே போல் செரிமானம் இல்லாமல் நெஞ்செரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குங்கிறதுனால தான் லைட்டான ஃபுட்டாக சாப்பிடுங்க. அதுவும் 8:58 தொடங்குது இல்லையா கிரகணம். நீங்கள் ஒரு 8-8:30க்கெல்லாம் உங்களுடைய டின்னரை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பசிச்சிச்சு நான் என்ன சாப்பிட்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஏதாவது ஃப்ரூட்ஸ் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம், பால் காய்ச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த டைமில் நம்ம கிச்சனில் போயிட்டு வேலை செஞ்சிட்ருக்க வேணாம் இல்லையா. ஏன்னா ஷார்ப்பான பொருட்கள் நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடாது. எதுக்காக ஷார்ப்பான பொருட்களை ஹேண்டில் பண்ணக்கூடாது அப்படின்னா, கிரகண நேரத்தில் புவியீர்ப்பு சக்தியில் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். முன்னாடி காலத்துலலாம் உலக்கை, அம்மிக்கல் இதெல்லாம் நிறுத்தி வச்சாங்க அப்படின்னா கிரகணம் முடிகிற வரைக்கும் அப்படியே செங்குத்தாக நிற்கும். கிரகணம் முடிஞ்சதும் டக்குனு கீழே விழுந்துடும் இல்லையா. இதெல்லாம் இந்த காலத்தில் நம்மளால் பார்க்க முடியாது. ஏன்னா யார் வீட்லேயும் அம்மிக்கல், ஆட்டுக்கல் எல்லாம் வச்சில்ல. எங்கேயாச்சும் 1-2 அம்மிக்கல் வச்சுருக்காங்களே தவிர ஊரல், உலக்கை இதெல்லாம் வச்சில்ல இல்லையா. இதெல்லாம் நம்மளால் நியூஸில் தான் பார்க்க முடியுது. பட் முன்னாடி காலத்துலலாம் இதெல்லாம் செஞ்சு பார்த்துருக்காங்க. கிரகண நேரம் ஃபுல்லாகவே அந்த உலக்கை, அம்மிக்கல் எல்லாம் அப்படியே செங்குத்தாக நட்டுட்டு நிற்கும். கிரகணம் முடிஞ்சது டக்குனு கீழே விழுந்துடும். இதுக்கு காரணமே அந்த புவியீர்ப்பு சக்தியில் இருக்கக்கூடிய பயங்கர டிஃப்ரென்ஸ் தான். ஸோ இதனால் நம்ம தெரியாதனமாக கை கட் பண்ணிப்போம். அப்படிங்கிறதுனால தான் ஷார்ப்பான கத்திரிக்கோல், கத்தி இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் நீங்கள் ஊசி நூல் தைக்கிறதும் கூட அந்த டைமில் செய்ய வேண்டாம். நைட் டைம் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம். இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். தண்ணீர் குடிக்கிறதுனால எந்த இஷ்யூஸும் கிடையாது. தாராளமாக தண்ணீர் குடிக்கலாம். வீட்டுக்கு வெளியில் டாய்லெட், பாத்ரூம் எல்லாம் கட்டி வச்சுருந்தாங்கன்னா அதை போய்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். எந்த பிரச்சனையும் வராது. ரொம்ப நேரம் வெளியே சுற்றுறது தான் அவாய்ட் பண்ணிக்கணும். தேவையில்லாமல் நமக்கு அந்த எக்ஸ்போஷர் வரும் இல்லையா. அந்த கிரகண நேரத்தில் கதிர்வீச்சுகள் பயங்கரமாக இருக்கும், வீரியமிக்கதாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி முக்கியமான தேவைகளாக இருந்தால் மட்டும் நீங்கள் போயிட்டு வரலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. டிவி பார்க்கலாமா, மொபைல் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிவி பார்க்குறதுனால பிரச்சனை கிடையாது. மொபைலு, லேப்டாப்பெல்லாம் ஓவராக யூஸ் பண்ண வேண்டாம். ப்ரெக்னென்சியில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். முக்கியமான கால்ஸ் வந்தால் மட்டும் நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கோங்க. லேப்டாப்பை மடியில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு தூங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக தூங்கலாம், எந்த இஷ்யூஸும் இல்லை. நமக்கு தேவையில்லாத பயம், பதட்டம் இதெல்லாம் தூங்கும்போது நீங்கிடும்.
நிறைய பேர் வந்து கிரகணம் நடக்குது, ஏதாச்சும் பிரச்சனை வருமா, நம்மளுக்கு குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருப்போம் இல்லையா? அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தூங்குறது பெட்டரு. உங்களுக்கு தூக்கமே வரல அப்படின்னா புத்தகம் படிங்க. உங்களுக்கு பிடிச்ச புத்தகமோ அல்லது பிடிச்ச இசையோ கேட்கலாம், அல்லது உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வழிபடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது மைண்ட் வந்து ரொம்பவே காமாக இருக்கும். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போயிடும். ஃபுல் ஆஃப் பாசிட்டிவிட்டியில் நம்ம இருப்போம். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது தவிர்த்து நீங்கள் அவாய்ட் பண்ணக்கூடிய ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், உங்களுக்கு ஒத்துக்காத ஃபுட்டை எடுத்துக்க வேண்டாம். நான்வெஜ், எக்கு கூட அந்த டைமில் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். அதே போல் டீப் ஃப்ரைட் ஐட்டம், வெளியில் வாங்கின ஃபுட்டு இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும். நம்ம கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டின்னர் ஃபினிஷ் பண்ணுறது நல்லது. லைட்டான ஃபுட் எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் வந்து முன்னாடியே கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் நம்ம பண்ண வேண்டிய விஷயம். இதை தவிர்த்து ரொம்ப பயந்துக்கணும் அப்படின்னலாம் இல்லை. சூரிய கிரகணம் அப்படின்னா தான் ரொம்ப பயப்படுவோம் இல்லையா? சந்திர கிரகணம் அந்தளவுக்கு கிடையாது. பட் நமக்கு இந்திய நேரத்தில் நம்மளால் பார்க்க முடியுது, நம்மளால் தெளிவாக உணர முடியுது. அப்படிங்கும்போது இந்த மாதிரி சில ப்ரிகாஷன்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. நிறைய பேருக்கு வந்து கிரகணம் முடிஞ்சதும் குளிக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க, வீடு சுத்தம் பண்ணணுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் குளிச்சே ஆகணும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா கிரகணம் முடிகிற நேரம் அதிகாலை 2:25. அதனால் நம்ம அந்த டைமில் போய்ட்டு குளிச்சுட்ருக்க முடியாது. காலையில் நீங்கள் எப்போதும் எப்படி குளிப்பீங்களோ, எந்த டைமில் குளிப்பீங்களோ அப்போ வந்து குளிச்சுட்டாலே போதும். வீடை போட்டு ஹெவியாக சுத்தம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டீப் க்ளீன் பண்ணுறேன்னு அது எதை போட்டு நவுத்திட்டு அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம். அவ்வளோ கிடையாது. நீங்கள் நார்மலாக உங்கள் வீடை வந்து எப்படி க்ளீன் பண்ணுவீங்களோ அதே போல் க்ளீன் பண்ணிக்கிட்டாலே போதும். இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேளுங்க. அதுக்கான ரிப்ளை நான் கமெண்ட் செக்ஷன்லேயே கொடுக்குறேன். அப்படி முடியல, கொஞ்சம் டீட்டெயிலாக பண்ணோம் அப்படின்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.